அனைவருக்கும் வணக்கம். 5-14-23 என்ற தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது 5-14-23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பொதுவாக புதனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இயற்கையிலே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை மிக கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற 5 என்ற எண்ணில் பிறந்தவர்கள் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் வந்தாலும் அவற்றை எளிதில் கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு மதிநுட்பத்தையும் அறிவாற்றலையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அப்படிப்பட்டவர்கள் டிசம்பர் மாதம் என்பது 12 என்ற எண்ணை குறிக்கிறது. 12 என்ற எண்ணில் 1 மற்றும் 2 என்ற இரு எண்கள் இடம்பெற்றிருக்கிறது. 1 என்பது சூரியனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. சூரியனின் ஆளுமையும் அதிகாரமும் வெளிப்படுத்துவதோடு பல்வேறு வகையான பணிகளில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் உஷ்ண கிரகத்தின் தன்மை வெளிப்படக்கூடிய வேளையில் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் மற்ற பணிகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது 2 என்ற எண் சந்திரனின் சாராம்சத்தை வெளிப்படுத்துகிறது. சந்திரன் என்பது இயற்கையாகவே மதிநுட்பத்தை கொடுக்கக்கூடியவர். அவரின் சாராம்சத்தை வெளிப்படுத்துவதால் பல சிக்கல்கள் வந்தாலும் சிறப்பான அறிவாற்றலை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் கிடைக்கும். எனவேதான் 5-14-23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து 12 என்ற இரு எண்ணின் கூட்டுத்தொகையானது 3 என வருகிறது. எனவே சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து குருவை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு மிக வலுவாக கிடைப்பது மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் குருவின் சாராம்சம் டிசம்பர் மாதம் முழுவதும் வெளிப்படக்கூடிய வேளையில் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது 2024 ஆண்டின் இறுதி மாதமாக பார்க்கப்படுகிறது. 2024 ஆண்டு என்பது 2 சந்திரனையும் 1 ராகுவையும் இணைத்து சனியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறதுங்க. ஏனென்றால் அவற்றின் கூட்டுத்தொகை 8 என வருகிறது. எனவே சனியின் ஆதிக்கத்தில் இந்த 2024 ஆண்டு நிறைவடைந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் 2025 ஆண்டை துவக்கக்கூடிய இறுதி மாதமாக இருப்பதால் சனியின் ஆதிக்கத்தில் நீதி தவறாத நடுநிலை தவறாத பல பணிகளில் மாற்றங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அனைத்து விதமான பணிகளையும் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் செய்வதற்கான யோகத்தை செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட 2025 ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அனைத்து விதமான பணிகளை காட்டிலும் விவசாய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அனைவருக்குமே சற்று கூடுதலாக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே 5-14 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இறுதி மாதமாகவும் குருவின் தன்மை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இல்லத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் இந்த தருணம் முழுவதும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் போதிய அளவிற்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்து முடித்து மகிழ்ச்சியை அதிகரிப்பதற்கான யோகத்தை மிக வலுவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழி நிறைவாக அமையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டுங்க. புத்திர பாகியம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் தடையின்றி உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக 5-14-23 என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சனியின் சாராம்சம் வெளிப்படுவதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க.
மற்றபடி நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைக்கப் போகிறது. எனவே திட்டமிடுவதை காட்டிலும் குடும்ப வருமான உயர்விற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக அதீதமாக கிடைக்கிறது. மிக குறைவான திட்டமிட்ட பணியாக இருந்தாலும் கூட அவற்றில் நிறைவான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பயணங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எதற்கும் முரண்பிடிக்க வேண்டாம். சற்று வளைந்து கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய பணிகளை செய்வதில் மட்டும் சரியான முறையில் இருங்க. மற்றவர்களுடைய பணிகளில் நீங்கள் தலையிட வேண்டாம். அதே சமயம் உங்களுடைய பணிகளிலும் மற்றவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாங்க. அப்படி செயல்படும் போது நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் கனகச்சிதமாக நடைபெறும். உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் சற்று சாதுரியமாக நடந்து கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றம் விரைவாக 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. தற்போது இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனியை போன்றதுங்க. அதை விட்டுவிட்டு மற்றதற்கு ஆசைப்பட வேண்டாம். இந்த இருக்கக்கூடிய பணியிலே மிக சிறப்பான வளர்ச்சியை எப்படி பெறுவது என யோசித்தால் அவற்றில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான போட்டிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுங்க. சனி பகவான் சாதகமாக இருப்பது அது மட்டுமல்லாது குருவின் சாராம்சமும் டிசம்பரில் வெளிப்படுவது தொழில்துறை வியாபாரத்துறையில் பல போட்டிகளை எளிதில் கடந்து வருவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல மடங்கு மூலப்பொருட்களின் விலை அதிகரித்தாலும் தொழிலில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் உண்டு இந்த தருணத்தில். அது மட்டுமல்லாது சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையப் போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் விற்பனையும் பல மடங்கு உயர்வதற்கான நல்ல யோகமும் நிர்ணயித்த லாபத்தை சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. கலைத்துறையில் பெயர் புகழ் பணம் ஆகிய மூன்றையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பும் மற்ற அமைப்பும் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக 5 என்ற புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த மந்தமான சூழ்நிலை விலகி நீங்கள் துரிதமாக பல பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் கிடைக்கிறது. எதிர்கால அரசியல் வாழ்க்கையை சிறப்பாக திட்டமிட்டும் வடிவமைத்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சோம்பல், அசதி, உறக்கம் போன்றவை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. 2025 விவசாய புரட்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. எனவே 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் விவசாய நிலம் வாங்குதல் மற்றும் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக 5, 14 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். இந்த டிசம்பரில்